அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கான ஒரு சத்தான உணவு வகை தான் பார்க்க போகிறோம். அதாவது சாமை, கொள்ளு, தோசை. அதை அடைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு நான் 2 கப்பு சாமையை எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் ஊற வைத்த கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் சாமை, கொள்ளு இரண்டையும் நம்ம போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கொள்ளு ஏற்கனவே 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இது சாமை ஊறுறதுக்காக தான் 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது இது நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். எப்பயுமே சிறுதானியங்களில் சிறு சிறு கற்கள் இருக்கக்கூடும். அதனால் 3-4 முறை நல்லா கைகளாலே இந்த மாதிரி கலந்து விட்டு கழுவி எடுத்துக்கலாம். 4 முறை கழுவுனதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் ஊற்றி இதை 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ 2 மணி நேரம் கழித்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சாமை அரிசியையும் கொள்ளையும் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல. இப்போ இது பார்த்திங்கன்னா, நான் ஒரு கரண்டி இட்லி மாவு நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இட்லி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் இந்த மாதிரி காய் துருவுற தட்டில் துருவி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட் துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காய் சீவிர தட்டிலே நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் சிறுதுண்டு தேங்காய் துருவி எடுத்துக்க போகிறேன். அடுத்து கொஞ்சமாக இஞ்சி துருவி எடுத்துக்கலாம். இஞ்சி துரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து துருவுங்க. ஏன்னா அது எந்த மாதிரி வருதுன்னே நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து துருகி எடுத்துக்கணும். அடுத்து காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது சேர்த்துக்கலாம். இப்போது நான் கடுகு கடைசியாக போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த உளுந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷே தேவையில்லை, வைக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துருவி எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது. இது கூட நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது நாம் துருவி எடுத்துருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த மாவோட ஒன்று சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் நீர்க்காய்கறிகள், அதாவது புடலங்காய், சுரைக்காய், சௌச்சோ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தாளித்தோம் இல்லைங்களா, உளுந்து
அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பூண்டுத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளவும் சேர்த்து இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பீர்க்கங்காய், சௌசௌ இந்த மாதிரி காய்கள் போட்டு கூட நாம் செய்யலாம். இப்போது கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி இதை நம்ம வேணுங்கிற பதத்துக்கு கரைச்சிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். மாவை அரைச்சிட்டு கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்து 1 மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ இதை நம்ம தோசை கல்லில் ஊற்றி கொஞ்சம் மொத்தமாகவே சுட்டு எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கேரட்டுக்கு பதிலாக, வெங்காயத்திற்கு பதிலாக இது கூட நீங்கள் மிளகுத்தூளையும் சீரகத்தூளையும் சேர்த்து அதனோடு கொஞ்சம் சுரைக்காய் துருவல் அல்லது சௌசௌ துருவல் போட்டும் இந்த தோசையை நீங்கள் செய்யலாம். இது சாமை மட்டுமல்ல, திணை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு இது போன்ற எந்த சிறுதானியங்களையும் நீங்கள் மாவு அரைச்சி இந்த மாதிரி தோசைகளாக செஞ்சு எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.